கோயில் நிலத்துக்கு தனிநபர்கள் பெயரில் வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய உத்தரவு. சிவகாசி கிருஷ்ணபேரியில் ஜக்கம்மா கோயிலுக்கு சொந்தமான நிலத்துக்கு தனிநபர்கள் பெயரில் வழங்கிய பட்டாவை 3 வாரங்களில் ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்குரைஞர் அபிமன்னன் தாக்கல் செய்த மனு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகேயுள்ள கிருஷ்ணபேரியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் ஜக்கம்மாதேவி கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்குச் சொந்தமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜக்கம்மாதேவி அறக்கட்டளை என்ற பெயரில் தனிநபர்கள் சிலர் கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து மோசடி செய்தனர். இந்த நிலங்களை மீட்கக் கோரி கிராம மக்கள் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் கோரியிருந்தார். இந்த மனு அப்போதைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு டி. கிருஷ்ணகுமார், நீதிபதி விஜயகுமார் ஆகியோர் அமர்வு முன் அண்மையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் முன் நிலையான வழக்குரைஞர் மாரிஸ்குமார் முன்வைத்த வாதம், கோயிலுக்குச் சொந்தமான 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை மோசடி செய்யும் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தடுக்க இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாதிட்டார். இதற்கு சிவகாசி கிருஷ்ணபேரியில் ஜக்கம்மா கோயிலுக்கு சொந்தமான நிலத்துக்கு தனிநபர்கள் பெயரில் வழங்கிய பட்டாவை 3 வாரங்களில் ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்குரைஞர் அபிமன்னன் தாக்கல் செய்த மனு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகேயுள்ள கிருஷ்ணபேரியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் ஜக்கம்மாதேவி கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்குச் சொந்தமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜக்கம்மாதேவி அறக்கட்டளை என்ற பெயரில் தனிநபர்கள் சிலர் கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து மோசடி செய்தனர். இந்த நிலங்களை மீட்கக் கோரி கிராம மக்கள் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் கோரியிருந்தார். இந்த மனு அப்போதைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு டி. கிருஷ்ணகுமார், நீதிபதி விஜயகுமார் ஆகியோர் அமர்வு முன் அண்மையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் முன் நிலையான வழக்குரைஞர் மாரிஸ்குமார் முன்வைத்த வாதம், கோயிலுக்குச் சொந்தமான 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை மோசடி செய்யும் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தடுக்க இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாதிட்டார். இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் முன்னிலையான வழக்குரைஞர், ஜக்கம்மா தேவி கோயிலுக்கு சொந்தமான நிலத்துக்கு தனிநபர்கள் பெயரில் வழங்கிய பட்டாவை ரத்து செய்யக் கோரி வருவாய்த்துறை அதிகாரியிடம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானது. இதனால் மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையில் உள்ளது என தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு, கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து மனுவை நிலுவையில் வைத்திருப்பது ஏற்புடையதல்ல. கோயில் நிலத்துக்கு தனிநபர்கள் பெயரில் வழங்கிய பட்டாவை 3 வாரங்களில் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் நீதிபதிகள். இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் முன்னிலையான வழக்குரைஞர், ஜக்கம்மா தேவி கோயிலுக்கு சொந்தமான நிலத்துக்கு தனிநபர்கள் பெயரில் வழங்கிய பட்டாவை ரத்து செய்யக் கோரி வருவாய்த்துறை அதிகாரியிடம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானது. இதனால் மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையில் உள்ளது என தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு, கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து மனுவை நிலுவையில் வைத்திருப்பது ஏற்புடையதல்ல. கோயில் நிலத்துக்கு தனிநபர்கள் பெயரில் வழங்கிய பட்டாவை 3 வாரங்களில் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க